என் பேர் பார்க்கவி. நான் தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து பட்டுக்கோட்டை பக்கத்தில் பாவாச்சரண் கிராமத்தில் வரேன். நான் படித்து வளர்ந்தது எல்லாமே நான் அம்மா வீட்டில் தான் வளர்ந்தேன். எனக்கு அப்பா இல்லை, அம்மா வீட்டில் தான் வளர்ந்தேன். நான் ரொம்ப படிக்க கஷ்டப்பட்டு வளர்ந்தவனா. நான் படித்து முடித்த உடனே வீட்டு கஷ்டத்தினால அம்மா மட்டும்தான் எனக்கு. அம்மாச்சி வீட்டில் வளர்க்குறனால ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வளர்ந்தேன். என்னோட வாழ்க்கையில் நான் ஒரு முதல் வெற்றின்னு சொல்லலாம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தனால எனக்கு இங்கே சென்னைக்கு ஃபஸ்ட்டு வரும்போதே எனக்கு ஒன்றுமே தெரியலை. என்னடா புது ஊர், யார் யார் எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியாம தான் நான் வந்தேன். ஆனால் இங்கே வெற்றி நிச்சயம் மூலியமாக நான் ஒரு நல்ல வேலையில் செலக்ட் ஆகி ஒரு நல்ல டிரான்ஸ் எனர்ஜி ப்ரைவேட் லிமிட்டடில் கம்பெனியில் நான் சேலரி வாங்கிட்டு இப்போ ஒரு நல்ல நிலமையில நான் இருக்கிறேன். என்னோட அம்மாவையும் நான் ஒரு நல்லா பார்த்துக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு தைரியம் வந்திருக்கு. எங்கள் அம்மா மட்டும்னால எங்களுக்கு சொந்தமாக ஒரு இடம் இல்லை, வீடு கட்டல. அம்மாச்சி வீட்டில் இருக்கிறனால ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தோம். வீட்டில் திட்டுவாங்க, அம்மா இல்லையே அப்பா இல்லையே சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தனால எனக்கு ஒரு ஆதரவு, எனக்கு ஒரு வெற்றி, என்னோட சந்தோஷம் எல்லாமே இந்த ஒரு மூலியமா, வெற்றி நிச்சயம் மூலியமா நான் ஒரு சம்பாதிச்சு எங்கள் அம்மா நான் இருக்கம்மா, நீ கவலைப்படாதம்மா, நம்ம வீடு கட்டுவோம், நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தை நான் கொடுத்த முதல்வருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என் லைஃப்ல நான் படிக்கவே முடியாதுன்னு நினைச்சு நான் டிகிரி ஒரு குவாலிஃபிகேஷன்ல இருக்கிறேன்னா காரணமே அந்த புதுமை பெண் திட்டம் மூலியமா எனக்கு வந்த காசு தான் எனக்கு ரொம்ப உதவியாச்சு. செமஸ்டர் ஃபீஸ் கட்ட முடியாம அழுது புலம்பி எல்லாட்டையும் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கேட்டேன். ஐயோ பணம் இல்லையே, நான் எங்க போறேன், அந்த அளவுக்கு அம்மா ஓடி கடன் வாங்கி எனக்கு கட்டினாங்க. ஆனா அந்த டயத்துல எனக்கு புதுமை பெண் ரொம்ப உதவிச்சு. நான் எக்ஸாம் ஃபீஸா இருக்கட்டும், என்னோட படிப்புக்கும் செலவு, எல்லாம் ஒரு நோட்ஸ் வாங்குறதுக்கா இருக்கட்டும், அந்த பணம் எனக்கு ரொம்ப உதவிச்சு. நெக்ஸ்ட் இங்கே நான் இன்டர்வியூக்கு வரும்போது பிரேக்ஸ் இந்தியா ட்ரைனிங் சென்டரில் தான் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி வெற்றி நிச்சயம்னு ஒரு ஸ்கீம் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஐயோ, கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு ரொம்ப எனக்கு ஒரு எதுவுமே இல்லாமல் நான் வந்து இப்போ இவ்வளோ தைரியமா, அம்மா நான் இருக்கம்மா, நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன்னா அதுக்கு தமிழ்நாடு முதல்வருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தமிழ்நாட்டு அரசுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட வாழ்க்கை ரொம்ப புரட்டி போட்டுட்டுச்சு. எனக்கு ஒரு புது லைஃபை, புது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. ரொம்ப தேங்க்யூ.